ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம 2 டைப் ஆஃப் ஃப்ளவரில் வந்து நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவரை ட்ரா பண்ணிவிட்டு மேலே எந்த கலர் நெட் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி பின்னை வச்சு டைட்டாக குத்தி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குத்தி வச்சதுக்கப்புறமா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சரியை வச்சு அவுட்லைன் பண்ணி முடிச்சுருங்க. நான் இன்றைக்கி ஒரு லேயர் தான் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் 2 லேயர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டதுக்கப்புறமா இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண இமேஜை விட கொஞ்சம் எக்ஸஸாக வந்து துணி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி பின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நாம் இப்போ ட்விஸ்ட் பண்ணி கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். துணியை வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எல்லா துணியும் ஒன்று சேர்த்து சுற்றி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த ஃப்ளவர் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நார்மல் நீடிலில் கீழேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேல் வாக்கில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே மீத துணி இருக்குல்ல, அதை கவர் பண்ணுற மாதிரி நார்மல் நீடில் இல்லாட்டி ஆரி நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடிலை விட ஆரி நீடில் யூஸ் பண்ணுறப்ப வேகமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதே மெத்தடில் ஃபுல்லாக வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடும் அந்த சைட்லேருந்து இந்த சைடும் மாற்றி மாற்றி பீட்ஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ளவருக்கு வந்து ஸ்டெம் வச்சுக்கலாம். அதே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பீட்ஸாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே கலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் க்ரீன் கலர் போட்டிங்கன்னா இன்னமும் நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாரியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னா சாரீ கலரை வந்து நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி நெட் கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே வந்து க்ரியேட்டிவிட்டி தான் முக்கியம். அவங்கவுங்க ஓனாக என்னென்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப ப்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரில் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சேம் மெத்தட் தான். ஃப்ளவர் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து என்ன கலர் நெட் கிளாத் வேணுமோ அதை வந்து நார்மல் கிளாத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி டைட்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாத் டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின் பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா கிளாத்தையும் சேர்த்து ஒன்றா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஃப்ளவரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி சேர்த்துக்கோங்க. ஸ்கொயராக இருந்ததுன்னா வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சேம் கலர் த்ரெட் இல்லாட்டி ஜரி த்ரெட் ஏதாவது யூஸ் பண்ணி டைட்டாக கட்டி நாட் பண்ணிடுங்க. நாட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃப்ளவரில் வந்து கீழே வந்து பீட்ஸ் வச்சு கவர் பண்ணோம். இந்த ஃப்ளவரில் சென்டராக இருக்க கிளாத்தெல்லாம் வந்து பீட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம். இதுக்கும் நான் சேம் கட் பீடே யூஸ் பண்ணுறேன். ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் 3 பீட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ், அப்புறம் சென்டரில் வரப்போ 5 பீட்ஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ்க்கு ஃப்ளவர் ட்ரா பண்ணுறீங்களோ அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆரி நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுற்றி வேறு பீட்ஸ் தர போகிறோம். இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் பேர்ல் பீடு இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா இன்னமும் அட்ராக்டிவாக இருக்கும். எப்பயும் போல் சுகர் பீடை 2 பீட்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி திருப்பி அவுட்லைன் பண்ண போகிறேன். மெயினாக எதுக்காக அவுட்லைன் பண்ணுறோம்னா இப்போ பாருங்கள் ஃப்ளவர் ஷேப் இல்லாமல் இருக்குது, கிளாத் வந்து வெளியில் தூக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உள்ளே விட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் கிளாத் வெளியில் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் வந்து பழைய ஷேப்கே வந்துடும். இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மொதல் இருந்ததை விட வந்து ஃப்ளவர் தனியாக லுக்காக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவரை சுற்றி கொடி டிசைன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லீஃப் மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ஜரி த்ரெட் கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் வைக்க போகிறேன். ஒரு 5 mm பீட் வச்சுருக்கேன்.
இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆன்லைனில் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.